Tell us about how did you landed in UK? இந்த ஜர்னி ஒண்ணு நானா எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்க வரணும் அப்படின்லாம் பண்ணல. பட் இந்தியால ஒர்க் பண்ணதுக்கும், யூகேல ஒர்க் பண்ணதுக்கும் கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. லைக் இந்தியன் ஒர்க்கிங் கல்ச்சர் இருக்கும், வெஸ்டர்ன் ஒர்க்கிங் கல்ச்சர் இருக்கும். அதில் 1000 டிஃப்ரென்ஸ் இருக்கு. யூகேல சின்ஸ் ஐ பீன் ஹியர் ஃபார் 4 இயர்ஸ் நவ். ஜாப் மார்க்கெட்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. யூகே ஃபினான்ஸ் மார்க்கெட் வைஸே ஆஃப்டர் கோவிட் அது கொஞ்சம் ஐ திங்க் இன்னமும் அதுலேருந்து வெளியே வரலாம் தான் நான் நினைக்கிறேன். பட் வரும்போது நீங்க நினைச்சு வருவீங்க, ஓ நான் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்க போறேன், ஒரு வெள்ளைக்காரன் இருப்பான், ஒரு வெள்ளைக்காரி இருப்பா, அப்படியே யூ வாண்ட் அ பாட்டில் ஆஃப் வாட்டர் ப்ரோன்னு பேசலான்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவிலேருந்து வர எல்லாருக்கும் ஐடியில் ஜாயின் பண்ணணும், ஐடி இருந்தால் ஒர்க் பண்ணலான்ற கான்செப்டே தப்பு. ஐடி இஸ் ஒன் ஆஃப் த ஸ்கில்ஸ் இன் யூகே ஆர் எனி கண்ட்ரி. ஐடி மே பி ஈஸியஸ்ட் வே டு கோ இன்சைட் அ கண்ட்ரி. பட் வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட கமல் இணைஞ்சிருக்காரு யூகேல இருந்து. எந்த ஊர்ரா சொந்த ஊர்னு பாத்தீங்களா? நம்ம சென்னைக்கு அருகே உள்ள அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம். சென்னைக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமா, அவரும் திருவள்ளூர் தாங்க. சென்னைக்கு அருகே உள்ள திருவள்ளூர்ல இருந்து இருந்திருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் கமல். ஆக்சுவலா யூகேல இப்ப என்ன டைம்? ஆக்சுவலா 5.5 hours டிஃபரன்ஸா? இப்போ 5.5 hours டிஃபரன்ஸ். இப்போ டைம் எக்ஸாக்டா 11:30 ஆக போகுது. ஓகே, கேன் யூ ஜஸ்ட் கிவ் us a small intro? நீங்க திருவள்ளூர்ல வந்தீங்க, எங்க உங்களோட ஸ்கூலிங், எங்க காலேஜ், எங்க படிச்சீங்க? and tell us about that actually. ஓகே, படிச்சதெல்லாம் ஸ்கூலிங் திருவள்ளூர்ல தான், கவர்மெண்ட் ஸ்கூல் தான். படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் இன்ஜினியரிங் பண்றதுக்காக சென்னை போனேன். அங்கேயே தான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன். சென்னைனா மெயின் சென்னை கிடையாது, கொஞ்சம் அவுட்டர் சென்னை, அதுவும் சென்னைக்கு அருகில் தான். சென்னைக்கு அருகில் உள்ளதா? அதுவும் அங்கதான் படிச்சு முடிச்சு அப்படியே எனக்கு ஆன் கேம்பஸ்லயே வேலை கிடைச்சிருச்சு. ஸோ படிச்சு ஒரு வாரத்துக்குள்ளவே வேலைக்கு போயாச்சு. லைக் முடிச்சேன், சந்தோஷமா இருக்கு. இந்த இடம் போன்னு அனுப்பிச்சு விட்டேன். ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஆன் கேம்பஸ்லாம் ஆன் கேம்பஸ்ல ஜாப் கிடைச்சாலும் 1 வருஷம் ஆகுது ஜாயின் பண்றது. என்னோட இருந்தவங்களுக்கு சில பேருக்கு 1 வருஷம் ஆச்சு, சில பேருக்கு ப்ராப்ளம் ஆச்சு, வேலையை கொடுக்காம அப்படியே வச்சிருந்தாங்க. பட் என்னோட தலையெழுத்தா இல்ல நல்ல விஷயமான்னு தெரியல. நல்ல எழுத்து, பரவாயில்ல. அந்த ஒரு வாரம் தான் வீட்ல இருந்தேன். அதுக்குள்ள இன்வைட் பண்ணாங்க, ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அன்னில இருந்து இன்ன வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். Okay, tell us about how did you landed in UK? You are in London right now, right? Yeah. That's a very good question. Tell us about that. ஸோ இந்த ஜர்னி ஒண்ணு நானா எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்க வரணும் அப்படின்லாம் பண்ணல. பட் ஈவென்ச்சுவலி நான் இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அகைன் எல்லாருக்கும் யூகே வரணும், இல்ல ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போகணும்னு ஆர்வம் கன்ஃபார்மா எப்பவுமே இருக்கும். அதுக்கான பாத் ஒரு சிலருக்கு ரொம்ப கிளியரா தெரியும். மேபி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்கலாம், பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்கலாம், as somebody to guide them. அது என்ன மாதிரி ஒரு கிராமத்துல இருந்தோ இல்ல திருவள்ளூர், அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, அவ்வளவு சென்னைக்கு தான் வந்தாங்க நாங்க எதுவா இருந்தாலும். இப்ப என்னோட சொந்தக்காரங்களும் அவ்வளவு கைட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. எனக்கு பார்த்தும் தெரியாது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச வழியில நான் சும்மா ஓகே கம்பெனி ஜாயின் பண்ணேன். என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது, என்ன வேலை பண்ண போறேன்னு தெரியாது, கம்பெனி என்ன சொல்றாங்க அதை பண்ண போறேன். இட் ஜஸ்ட் வென்ட் லைக் தட். பட் ஃபார்ச்சுனேட்லி நான் லேண்ட் ஆன ஸ்கில் வாஸ் ஆக்சுவலி பூமிங் அட் த டைம். ஸோ எனக்கு தெரியாமயே நான் ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது என்னன்னே தெரியாது. என்ன ஸ்கில் அது? இது SAP கான்கர்னு ஒரு ஸ்கில். அது இட்ஸ் ஃபார் கிளவுட் பேஸ்ட் எக்ஸ்பென்ஸ் சிஸ்டம், லைக் எக்ஸ்பென்ஸ் மேன் ரீஎம்பர்ஸ்மெண்ட் சிஸ்டம். அது பெரிய கம்பெனிஸ்க்கு, லைக் நாட் ரியலி பிக் கம்பெனிஸ்க்கு. அப்போ நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது கூடவே மியூச்சுவல் இன்னொரு கிளைண்ட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் தே அப்ரோச் மீ லைக் டு யூ வாண்ட் டு வொர்க் ஃபார் மீ ஆர் சம்திங். நான் சொன்னேன் ஐ கேன் கிவ் அ ட்ரை. பட் அட் த டைம் நான் அவங்க அப்ரோச் பண்ண கம்பெனி இந்தியாவில் ஆஃபீஸே கிடையாது. ஸோ எனக்கு அது லிட்டில் ஐ வாஸ் ஹெசிடன்ட் டு அக்செப்ட் த ஆஃபர். ஆஃபீஸ் கம்பெனி, நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கம்பெனி இருக்குன்னு தெரியும். ஆனா யாரையும் நான் பர்சனலா ஒருத்தர் கூட மீட் பண்ணது கிடையாது. சரி ஓகே, நான் அப்போ நாங்க 2 எம்ப்ளாயிஸ், இன்னொருத்தவங்க நார்த் இந்தியால இருந்து, நான் செகண்ட் எம்ப்ளாயி நான் தான் அந்த கம்பெனிக்கு. ஓகே, எங்க 2 பேருக்கு நாங்க பார்த்தது கிடையாது. இந்தியாவில் கூட நாங்க 2 பேரும் பார்த்தது கிடையாது. வெறும் ஃபோன் கால்ல ஹாய் ஹவ் ஆர் யூ, ஓகே ஜாயின், முடிஞ்சிச்சு ப்ராசஸ். ஆனா இன்டர்வியூ ப்ராசஸ் ரொம்ப டிஃபிகல்ட். ஐ வென்ட் த்ரூ லைக் 6-7 ப்ராசஸ், இன்க்ளூடிங் சிஇஓ வாஸ் ஒன் ஆஃப் த இன்டர்வியூவர் அந்த கம்பெனி. ஓகே. ஸோ அது வச்சு வெளுத்துட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு நான் இந்தியாவில் ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். லைக் பிகாஸ் தே ஃபார் த சேம் கம்பெனி. யா இன் இந்தியா அட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். நான் 2016 ஒர்க் ஃப்ரம் ஹோம். லைக் கோவிட் வரதுக்கு முன்னாடியே. என்ன ஆமா, நமக்கெல்லாம் கோவிட்ல தான் இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னே தெரியும். எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் டக்குன்னு ஆஃபீஸ்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்விட்ச். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யார்கிட்ட பேசணும்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி டெய்லியும் ஆஃபீஸ் போவேன், டெய்லியும் பேசுவேன், டெய்லியும் ஒர்க் பண்ணுவோம், டெய்லியும் வீட்டுக்கு வருவோம்.
இப்ப வீடு தான் ஆஃபீஸ், கரெக்ட், கரெக்ட். வீடு தான் எல்லாமே எனக்கு. ஆஃபீஸ விட்டு போனா வீட்டு ம், சோறு, சோத்த விட்டு வந்தா திருப்பி ஆஃபீஸ். என்னோட ம். லைக் குரூப் அப்படியே கம்மியாயிடுச்சு. எனக்கே ரொம்ப கன்ஃப்யூஷன். ஆ, இப்ப என்னோட அதர் கலீக் கிட்ட நான் கால் பண்ணி கேட்பேன். எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க இத? பிகாஸ் இந்த ம். கல்ச்சர் இஸ் வெரி டிஃபிகல்ட். என்னால முடியல. லைக் எவ்வளோ நேரம் தான் நான் மானிட்டரே பார்த்துட்டு இருக்கிறது. ஐ நோ ஐ கேன் வொர்க். ஆ, பட் எவ்வளோ நேரம் தான் நான் ம், மானிட்டர் பார்க்கறது? அப்படியே பேசினாலும் வீடியோ கால் ம். மேபி ஒரு 1/2 அன் ஹவர் இன் அ வீக். தட்டே ரொம்ப அதுவே அதிகம். அதிகம். லைக் மூஞ்ச பார்த்து பேசுறதே அதிகம். அ, சில சமயம் அ ம். இட் டுக் மீ லைக் ஹார்ட்லி 6 months to a year to adjust to this culture, work from home culture. ஓகே. ம். பட் அதுக்கப்புறம் டைஜஸ்ட் தட் லைக் it ம், definitely took a time. But it prepared me ம். for COVID, I guess. கோவிட்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ம். ஏன்னா என்னோட நேச்சுரல் ஹேபிட்டாட்டே அதுதான். பட் மத்தவங்களுக்கு இட்ஸ் பிக் ஆமா. சேஞ்ச். அப்புறம் எங்க ம், கம்பெனி வந்து தே ஓப்பன்ட் ஆஃபீஸ் இன் யுகே, ப்ராப்பர் ஆஃபீஸ். பிகாஸ் ம். என்னோட மோஸ்ட் கிளையண்ட்ஸ் எல்லாமே யூரோப் ரீஜியன் இல்லன்னா நார்த் அமெரிக்கன் ம். ரீஜன்ல தான் இருந்தாங்க. ஸோ இட் இஸ் ஈஸி ம். டு சப்போர்ட் ஃப்ரம் யுகேன்னு சொல்லி தென் ஐ ஓகே. மூவ்ட் ஹியர் டு சப்போர்ட் தெம். ஓகே. ஓகே. பட் சோ ஐ மீன் அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு என்னடா இது நம்ம ஜாலியா இருக்கோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இப்ப யுகே கூப்பிட்டாங்களான்னு இல்லையா? எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியல. பிகாஸ் இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஆல்சோ ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃப்ரம் அ ஃபினான்ஷியல் சப்போர்ட் வைஸ் ஆஃப் கோர்ஸ் அண்ட் ஆல்சோ கல்ச்சரல் ம். வைஸ் ஐ வாண்டட் சம்டைம்ஸ் எனக்கே தோணும் இந்தியால ஒர்க் பண்றேன், இது ஒர்க் பண்றேன். பட் ஐ ஆல்சோ வாண்டட் டு சி ஓசில கூப்பிடுறாங்க. ம். யூ கேன் ஆல்சோ சி அனதர் கண்ட்ரி அண்ட் தே ஆர் பேயிங் கரெக்ட். இல்ல. ஸோ அதுவும் நானா ரொம்ப சர்ச் பண்ணியோ இல்ல அலைஞ்சு திரிஞ்சோ. இட் கேம் ஆன் யுவர் யா, ஓன். ஸோ எனக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியா வை டோன்ட் ஐ ஜஸ்ட் லைக் டேக் இட் அண்ட் சி ஹவ் இட் கோஸ். பட் நெறைய பேரு இந்த ம். கொஸ்டின் எனக்கு கேட்பாங்க. உங்களுக்கு தான் ஈஸியா வேலை கிடைச்சுச்சு யுகேல. உங்களுக்கு தான் ஈஸியா கிடைச்ச வேலை. ஏன்னா இஃப் யூ ஜஸ்ட் சீ த அவுட்லைன் ஆஃப் மேலருந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே ஈஸியா கிடைச்ச மாரி தான் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கரெக்ட். 7, 8 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்கில்ல பில்ட் பண்ணியிருக்கேன். ம். அந்த ஸ்கில் கரெக்ட். அன்பார்ச்சுனேட்லி, ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் க்ரூமிங் அட் த டைம். ஏ அப்போ உங்க ஸ்கில் எனக்காக கூப்பிடல. இல்ல இந்த கம்பெனில 6 வருஷம் ஒர்க் பண்றதுக்காகவும் கூப்பிடல. அந்த ஸ்கில் தேவையா இருக்கு. அந்த கம்பெனிக்கு தேவையா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ கரெக்ட். மேலோட்டமா எல்லாரும் கேட்கறது ஈஸி. மேபி கரெக்ட். அதாவது வந்து நம்ம எல்லாரும் பார்க்கறது டெண்டுல்கரோ, கோலியோ ஆர் மீன் லைக் ரோஹித் சர்மாவோ அடிக்கிற 6ம் 100 தான். பட் அது 100க்கு முன்னாடி ஒரு 145 கோடி பேர்ல வெறும் 11 பேர் தான் செலக்ட் ஆறாங்கிறது அந்த அந்த அதுதான். அந்த ப்ராசஸ் யாரும் பார்க்கறதில்ல. சில சமயம் நம்ம சொந்தக்காரங்களே இருப்பாங்க. யாரும் வெளிய கூட போ தேவையில்ல. இந்த பையன் இங்க தான் சுத்திட்டு இருந்தான். இப்ப பார்த்தா வெளிநாடு போயிட்டு இருக்கான். இப்ப மதிக்கவே மாட்டேங்கிறான். அவ்வளோதான் ம். முடிஞ்சுச்சு. அதோட முடிஞ்சுச்சு. அது அதோட விட்டுறப்படாது. கடைசி ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே அதான் மதிக்கவே மாட்டேங்கிறான்ட்டு. அதுதான். அது அது என்னன்னா, நீங்க நடக்கும்போது தெரியாம அவன பார்க்காம நடந்தா கூட போதும். அதுதான். பார்றப்ப நம்மள பார்க்காத மாரி போறான் பாரு அப்படிம்பாங்க. அது 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 வேற கோடியில போறோம்ன்றாங்க. எந்த கோடின்னு எனக்கு தெரியல. ம். கரெக்ட், கரெக்ட். சொல்லுங்க. ஐ மீன் யூ மைட் ஹவ் சீன் அ கல்ச்சுரல் டிஃபரன்ஸ். ஐ டோன்ட் நோ வெதர் த கம்பெனி இஸ் ஐ மீன் நீங்க வந்து இந்தியால ஒர்க் பண்ணதுக்கும், அங்க போய் ஐ மீன் யுகேல ஒர்க் பண்ணதுக்கும் தேர் மஸ்ட் பி எ கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. தட் இஸ் இஸ் இட் ஐ மீன் லைக் இந்தியன் வொர்க்கிங் கல்ச்சர் இருக்கும். வெஸ்டர்ன் வொர்க்கிங் கல்ச்சர் இருக்கும். அதுல 1000 டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த் ம். ஒரே விஷயத்துல சொல்லணும்னா, இந்தியால ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்னோட மேனேஜரோட குட் ம். புக்ஸ்ல நான் வரணும். அவ்வளவுதான். அது 8 மணி நேரம் ஒர்க் பண்றனோ, அவ்வளோதான். 10 மணி நேரம் ஒர்க் பண்றனோ, இல்ல அவர் பக்கத்திலேயே தூங்குறனோ, அதெல்லாம் கவலை கிடையாது. யூ ஹேவ் டூ பி இன் யுவர் மேனேஜர்ஸ் குட் புக். அப்பதான் உங்களோட ஹைரார்கில நீங்க போக முடியும். அதிலயே பல பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் ம். நல்லாவே உண்மையாவே ஒர்க் பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அவங்க யாரோ ஒரு சிலர் அதுல ம். மேல போலான்னு வச்சுக்கங்க. ஒரு சில பேரு ம். இதுவும் இல்லாம, அதுவும் இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேரு ஜால்ரா போட்டு ஒர்க் பண்ணலாம். அது அவங்க இஷ்டம். நான் தப்பு சொல்லல. பட் ம். அந்த வொர்க்கிங் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த மேனேஜ்மென்ட் இட்செல்ஃப். இந்த மாரி இவன் வொர்க் பண்ணணும். கஷ்டப்பட்டு வொர்க் பண்ணணும். ம். நான் இந்தியால வொர்க் பண்ண சில ம். கொஞ்சம் வருஷங்கள்ல என்னோட சொந்த வெக்கேஷன் கூட என்ன எடுக்க விட மாட்டாங்க. லைக் ஐ ஃபீல் பேட் ஃபார் மீ டேக்கிங் மை ஓன் வெக்கேஷன். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ம். இப்ப இது எடுக்கலாமா? வேணாமா? ம். அப்படி நெனச்சா 2 ஆ. வருஷத்துக்கு 2 வாரம் எதுவுமே அந்த வெக்கேஷன் சும்மா காசும் வராது எனக்கு. அந்த வெக்கேஷனும் ஆமா. போயிடும். ஸோ நான் இப்ப யாருக்காக நான் 2 வாரம் கஷ்டப்பட்டு வொர்க் பண்ணணும்? அந்த அந்த மைண்ட் ம். செட் ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட் ஆஃப்டர் ஐ லைக் ஸ்டார்ட்டட் வொர்க்கிங் வித் யுகே கம்பெனிஸ் ஆர் ஓகே. வெஸ்டர்ன் கல்ச்சர். ஓகே. பிளஸ் வொர்க் லைஃப் ம். பேலன்ஸ். அப்படின்னா என்னன்னு இந்தியால இருக்கு. எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ண காலங்கள்ல அப்படி ஒண்ணு கிடையாது.
கரெக்ட். வந்து அந்த ஹார்ட் ஒர்க்ன்ற மென்டாலிட்டில 8 மணி நேரம் ஒர்க் பண்ணேன். மேபி 10 மணி நேரம் வாரத்துல ஒரு 2 நாள் 14 மணி நேரம் உன்னோட வீக்கெண்ட்ல ஒர்க் பண்றது. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரியலி நீடட். ஆமா. இப்ப ரீசென்ட்டா நீங்க சில ஸ்டேட்மெண்ட் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எல்&டி சேர்மன் சுப்பிரமணியம் சார் சொல்லியிருக்காரு. 90 ஹவர்ஸ் பெர் வீக் ஒர்க் பண்ணணுன்ட்டு. ஒரு 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 6 மந்த்ஸ் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி இன்ஃபோசிஸ் நாராயண் மூர்த்தி சார் சொன்னாரு 70 ஹவர்ஸ் பெர் வீக் ஒர்க் பண்ணணுன்ட்டு. இன்ஃபோசிஸ் சொல்லுங்க. நாராயண் சொன்னத நான் பார்த்தேன். அவர் சொன்னத. மேபி அதெல்லாம் ம். கொஞ்சம் மனிதநேயம் இருக்கான்னு எனக்கு உண்மையா தெரியல. ஒருத்தவங்க ஒர்க் ஆமா. பண்ணலாம். காசு குடுக்குறீங்க, அதுக்கு ஏத்த மாரி ஒர்க் ம். பண்ணலாம். 70 மணி நேரம் ஒர்க் பண்றதுக்கு நம்ம ரோபோவா? இல்ல நமக்கு வேற வாழ்க்கை இல்லையா? இல்ல இத ஆமா. நான் வாழ்றதுக்கு தான் சம்பாரிக்கிறேன் தவிர, சம்பாரிக்கிறதுக்காக யாரும் வாழலன்னு நான் நெனைக்கிறேன். ஒரு ஆ கரெக்ட். 10 மணி நேரம் ஓகே. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட போறதோ, இல்ல பர்சனலா பண்றதோ அது அவங்கவங்க இஷ்டம். ஆனா அது ம். மேபி அவங்க தொழிலதிபரா இருக்கிறதால அத புரிஞ்சுக்கலையா? இல்ல அது எனக்கு எனக்கு தெரியல. ம். பட் இட்ஸ் டூ மச் டூ ஆஸ்க் ஃப்ரம் ஹியூமன். என்னால முடியாது. So he, Mr. Subramaniam said 90 hours actually. ஓகே. L&D chairman. அவரா Per புதுசா week, ஒரு ரோபோட் not 2 weeks. இதுக்குன்னு ஒரு ரோபோட் தான் கண்டுபிடிக்கணும்னு நான் நெனைக்கிறேன். இல்லன்னா இவங்களே நமக்கு எல்லாம் ஹிப்னோடைஸ் பண்ணி, நீங்கலாம் 90 ஹவர் ஒர்க் பண்ணணுமா வாரத்துக்கு. ஆமா. Hmm. So currently, UK is going through some economic challenges actually. I mean, comparatively, I mean, almost not only UK, US also going through. Right. So how do you see, I mean, there's a lot of news is also coming out, especially international students க்கு வந்து ஜாப்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் முடிஞ்சோடனே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சில பேர் சேயிங் லைக் பார்ட் டைம் ஒர்க் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. ஸோ ஹவு டு யூ சி வேர் இஸ் திஸ் எக்கனாமிக் சேலஞ்சஸ் ஹேப்பனிங்? யூகேல அது ஆக்சுவலி எனக்கு மத்த கண்ட்ரி பத்தி தெரியல. பட் யூகேல சின்ஸ் ஐ பீன் ஹியர் ஃபார் 4 இயர்ஸ் நவ். ஜாப் மார்க்கெட்ல நெறைய சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. யூகே ஃபினான்ஸ் மார்க்கெட் வைஸே ஆஃப்டர் கோவிட் அது கொஞ்சம் ஐ திங்க் இன்னமும் அதுலருந்து வெளிய வரலன்னு தான் நான் நெனைக்கிறேன். தே ஆர் ட்ரைங் தேர் பெஸ்ட். ஆ யா. பட் ஃப்ரம் அ ஜாப் மார்க்கெட் இட் பிகம் மோர் ஸ்ட்ரிக்டர் அண்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ ஜாப். ஆ இப்ப இந்தியாலருந்து வரோம், ஸ்டூடெண்ட்டா வரோம். இங்க ஏதோ ஒரு படிப்பு படிச்சோம், வேலை கிடைச்சிரும்னு நெனச்சா, ஒரு காலத்துல கிடைச்சிருக்கலாம். ஏன்னா, அப்போ நம்பர் ஆஃப் ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் இங்க வரவங்க கம்மி. ஜாப் மேபி அதிகமா இருந்திருக்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அத ஃபில் பண்றதுக்கு. இப்ப அப்படி கிடையாது. நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பெர் இயர் இந்தியாலருந்து வரவங்களும் ரொம்ப, ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்தியன்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க இங்க. அத நான் தப்பு சொல்லல. தே கேன் கம் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, தே கேன் எக்ஸ்ப்ளோர். பட் எந்த மாரி கோர்ஸ் எடுக்கிறோம்? ம். எப்படி அது எந்த ஐடியாக்காக இங்க வரோம்னு இல்லாமலே வந்துட்டு, அப்புறம் வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கலன்னா ம். தெரியாது. ஆல்ரெடி யுகேல இருக்கவங்களுக்கே வேலை கிடைக்கிறது கஷ்டம். யுகேல இருக்கிறவங்களுக்கே நான் சொல்றேன். ஆல்ரெடி ம். இதுக்கு முன்னாடி இந்த பேட்ச்க்கு முன்னாடி ஒரு 10 பேட்ச் வந்திருப்போமா? இல்ல 5 பேட்ச் வந்திருப்போமா? அந்த பேட்ச் கூட்டமே இன்னும் இங்க இருக்கு. அவங்களே வேலை கிடைக்காம தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்னும் ஒரு 1000 பேர், 1000 பேர், 2000 பேர் மாசத்துக்கு 1000 பேர் வந்துட்டே இருக்காங்க. அப்போ ஜாப் மார்க்கெட்ல பீப்பிள் நெறைய பேர் இருக்காங்க. பட் ஜாப் இல்ல. ஆமா. இந்தியாலேருந்து இந்தியாலேருந்து மட்டுமே ஐ மீன் ரஃப்லி அபவுட் 1 1/2 to 2 lakh students are coming every year. ட்ரூ. அதுவும் இப்பல்லாம் இந்தியன்ஸ்க்காகவே இங்க யூனிவர்சிட்டி தனியா இருக்கு. வர இந்தியன்ஸ்க்கெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி. வரும்போது நீங்க நெனச்சு வருவீங்க. ஓ! நான் ஃபாரின் ஃபிரெண்ட்ஸ் கூட படிக்க ம். போறேன். ஒரு வெள்ளைக்காரன் இருப்பான், ஒரு வெள்ளைக்காரி இருப்பா. அப்படியே யூ வாண்ட் அ பாட்டில் ஆஃப் வாட்டர் ப்ரோன்னு பேசலான்னு. இங்க பார்த்தா தெலுங்குல எக்கட உன்னாரு, அங்க பார்த்தா மலையாளத்துல மனசிலாயோ, இங்க பார்த்தா தமிழ்ல பேசிட்டு இருப்பாங்க. ஸோ உங்கள சுத்தி இருக்கவங்க ஃபுல்லா இந்தியன்ஸ் தான். ஸோ உங்களோட எக்ஸ்போஷர் அவுட்டு, ஆமா. நீங்க படிக்கிற காலேஜும் அவுட்டு, படிக்கிற கோர்ஸ் என்னன்னே ம். தெரியாது. ஸோ இந்த 3த்த ம். வச்சுக்கிட்டு நான் எதுக்கு உங்கள ஹையர் பண்ணணும் முதல்ல இங்க இருக்கிற யுகே கம்பெனி. அதனால நீங்க எல்லாமே அந்த ம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இதுலயே போயிடுறீங்க. பட் அதையும் தாண்டி வேலை கிடைக்குமானா கிடைக்கும். உங்களோட கோர்ஸ் உண்மையாவே இந்த நேரத்துக்கு தேவைப்படுதா? இஸ் இட் ரைட் கோர்ஸ்னா? ம். உங்க ஸ்கில் ம். இஃப் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா டசன்ட் மேட்டர். இங்க அந்த ஸ்கில் ஒர்க் ஆகுமா? அந்த ஸ்கில் இந்நேரத்துல ம். பத் 1000 பேர் டேட்டா அனாலிசிஸ் படிப்பீங்க. அதுல 1000 பேரும் எடுக்க முடியாது. ம். 1000 பேர்ல எந்த யூனிவர்சிட்டில நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அவனோட ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க கன்ஃபார்மா. அதெல்லாம் ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும் இங்க. இங்க வர 10,000 பேரும் ம். 10,000 டேட்டா அனலிஸ்ட்டா இருந்தா அது யாருக்கு தான் போகும்னு எனக்கு தெரியாது. ம். இங்கேயும் இப்ப ஆளுங்கள எடுக்க தயார் கம்பெனி. பட் டஸ் நாட் புரொவைட் விசா. அதுதான் ப்ராப்ளம். படிச்சு முடிச்சு இங்க ம். இருக்கவங்களுக்கு எல்லாம் பிஎஸ்டபிள்யூ இருப்பாங்க. போஸ்ட் ஸ்டடி வொர்க் விசான்னு பேரு. போஸ்ட் ஸ்டடி ஒர்க். அதுல இப்ப நானே சரி வந்துட்டேன். சரி நானே காசு கட்டி போஸ்ட் ஸ்டடி வொர்க் விசாவ எடுத்துட்டேன்.
ஏன்னா வேற வழி இல்ல. இந்தியாவுக்கு நான் லோன் ம். அடைச்சாகணும். இன்னும் லோன் இருக்கு. இல்ல மை பர்சனல் ரீசன்ஸ். ம். என்ன கம்பெனி எடுப்பாங்க வேலைக்கு. டேட்டா அனலிஸ்ட்டா எடுப்பாங்க. 2 வருஷம் வச்சுப்பாங்க. ம். அனுப்பிச்சு விட்டுருவாங்க. Just saying we cannot afford ம். to pay visas. Plus UK government ம். also stricten the visa policy rules. இது குடுக்கக்கூடாது, இது ம். குடுக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி ரிஷி சுனாக் ஒரு டைட்டில் தான் சொன்னாரு. ஒரு அனவுன்ஸ்மென்ட் விட்டாரு. அதுக்கப்புறம் மெனி கம்பெனிஸ் ஹேவ் ரெட்யூஸ்ட் த ஸ்பான்சர்ஸ். ஏன்னா மாறப்போகுது ம். அப்படின்ற வார்த்தை கேட்டதுமே நிறுத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ம். ஃப்ரெண்ட் அக்கவுண்டன்ட்டா 2 வருஷமா ஒரு கம்பெனில தொடர்ந்து வொர்க் பண்ணாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்த ம். உடனே அவங்கள அனுப்பிச்சுட்டாங்க. உடனே லைக் யூ ஹேவ் டூ கோ, லெட் கோ. வித்தின் அ மந்த் யூ ஹேவ் டூ கோன்ட்டாங்க. அவனுக்கு இப்போ 2 வருஷமா நம்பியிருந்தான் விசா குடுப்பான்னு. ஒரு மாசத்துல வேலைய ம். விட்டு இந்தியாக்கு அவனுக்கு விசாவும் முடிய போகுது. ஸோ ஒரே வழி இந்தியா போறதுதான். ம். இப்போ அந்த நிலைமையில ம். இருக்கும்போது, ஒரு மாசத்துல நீங்க இன்னொரு வேலைய கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் அது யுகேல. It is difficult. பட் It is a 6 months process at least. yeah, it will if you have right ம். skill, if you know how to search and ம். people network is ரொம்ப ரொம்ப important. லைக் நீங்க சர்ச் Important. See, there are 2, 3 points you used it. One is right area learner. Which are all the fields where you feel there is an opportunity in UK actually? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாலேருந்து வர எல்லாருக்கும் ஐடில ஜாயின் பண்ணணும். ஐடி இருந்தா ஒர்க் பண்ணலான்ற கான்செப்டே தப்பு. ஐடி இஸ் ஒன் ஆஃப் த ம். ஸ்கில்ஸ் இன் யுகே ஆர் எனி கண்ட்ரி. ஐடி மே பி ஈசியஸ்ட் வே டு கோ இன்சைட் அ கண்ட்ரி. பட் இட்ஸ் நாட் த ஒன்லி கண்ட்ரி. எல்லாரும் ஐடி போறோம்னா யார் தான் எடுப்பாங்க? அதுவும் இந்தியால இருந்து சப்போர்ட் ம். பண்றோம். இல்ல இப்போ பிலிப்பைன்ஸ்ல ம். இருந்து பண்றாங்க. சீப்பர் மார்க்கெட் அங்கேயே கிடைக்குது. அவன் ஏன் உங்கள இங்க ஹையர் காசு குடுத்து ஹையர் பண்ணணும்? ஸோ அங்கேயே உங்களோட ஐடில கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஐடில நீங்க கிடைக்கணும்னா. ம். பட் அதர் ஏரியாஸ்ல எனக்கு தெரிஞ்சு என்னோட 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் த சென்ஸ் ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். பாகிஸ்தான்ல ம். இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, இந்தியால இருந்து டைரக்ட்டா அந்த கம்பெனிய ஸ்பான்சர் பண்ணி ஹையர் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபினான்ஸ் Okay. இல்லன்னா லீகல் Okay. அண்ட் லா ரிலேட்டட் ஜாப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ம். பிடபிள்யூசி, டெலாய்ட், EY ம். இவங்கெல்லாம் ம். ஆக்சுவலா தே ஆர் ஸ்பான்சரிங் டைரக்ட்லி ஃப்ரம் த கண்ட்ரி அண்ட் ஹையரிங். டேட்டா ம். அனலிஸ்ட், டேட்டா Okay. சயின்டிஸ்ட், லீகல்ல உங்களுக்கு தெரியும். எனக்கு லீகல பத்தி தெரியும். ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரியும். ம். ஆடிட் ப்ராசஸ் தெரியும். ம். இதெல்லாம் ம். ஆக்சுவலி ஹைலி ஸ்கில்டு ப்ராசஸ். ஆனா அதுக்கு யாருமே ட்ரை பண்றது ம். இல்ல. லைக் இந்த ஏரியால இட்ஸ் லைக் அன்எக்ஸ்போஸ்ட் ஏரியா. ஏன்னா எல்லாருக்குமே ஐடி தான் ம். வரணும். பிளஸ் ம். சில ஜாப்ஸ் இருக்கு. லைக் நான் ஸ்கில் ஒர்க்ஸ். உங்களுக்கு இந்த ஒர்க் தான் தேவையில்ல. ம். என்னால ஐ கேன் டூ சம் சூப்பர் மார்க்கெட் ஜாப். இல்லன்னா ஒரு மீடியம் லெவல் பேவா இருந்தாலும் பரவால்ல. பட் கேரண்டிட் பேமெண்ட் வருஷம் ஃபுல்லா வரும். ம். அப்படி இருக்கிற ஜாப் அவங்களே ம். விசாவும் தராங்க. அவங்களே வச்சுப்பாங்க. ஆனா அவங்களோட சேலரி வந்து இன்னும் ஓஹோ! ஆஹான்னு இருக்காது. அதுக்குன்னு ரொம்ப கேவலமா இருக்காது. ம். யூ கேன் லிவ் இன் யுகே, யூ கேன் சேவ் சம் அமௌண்ட். பட் உங்களால ரொம்ப காசு அனுப்ப முடியாது. அதையும் தாண்டி Okay. நீங்க வேணா இந்த அ அதர் லைக் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆர் ரெஸ்டாரண்ட் ஜாப்ஸ் அதெல்லாம் இருக்கு. ம். அதுலயும் ட்ரை பண்ணலாம். அந்த ஜாப்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. தேர் ஆர் சம் பிளஸ் அண்ட் மைனஸ் இன் எவ்ரி ஜாப். பட் அதெல்லாம் இருக்கு. ஐடி Yeah. Yeah. மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வரீங்க. எல்லாருமே ஐடி இப்ப நான் ஐடில ஒர்க் பண்றதால என்ன கான்டாக்ட் பண்றவங்க எல்லாருமே ப்ரோ ஒரு ஐடில ஒரு ஜாப் வந்தா சொல்லுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சா சொல்லுவேன். நானும் உங்கள மாரி நானும் இந்த கண்ட்ரிக்கு தான் வந்திருக்கேன். எனக்கும் இந்த ஏஜென்சி யாரும் தெரியாது. எனக்கு இங்க இருக்கவங்க அவ்ளோ ம். பேர் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் தெரியும். இப்ப நான் எத்தன பேருக்கு நம்பிக்கை குடுக்க முடியும்? எத்தன பேருக்கு நான் வேலை வாங்கி தர முடியும்? See, you said you're almost there about 10 years now. Okay, correct. I mean, 10 years of work Yeah, experience yeah. you have. You are, I mean, a total of 10 years of work experience you have. People like you who has about 10 years of work experience, what is the salary range? I mean, in the IT sector they get it, and what is the starter salary range they get it today now in UK? In IT sector, again, it depends on the skill. There is no standard. Again, there are 2 different variation of Range, criteria. yeah. ஒண்ணு வந்து இந்தியன் கம்பெனி மூலமா இங்க வரவங்க லைக் Accenture, Infosys, TCS Mm. Mm. அவங்கலாம் இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர்ன்னு வருவாங்க. அதாவது இந்தியால அந்த கம்பெனி இருக்கு, Correct. இங்க அந்த கம்பெனி இருக்கு. சும்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தென் தே ஹேவ் டு கோ பேக் டு இந்தியா. தே Mm. கேனாட் ஸ்டே ஹியர். ஸோ அவங்களோட சேலரி Yeah. அந்த கம்பெனி கம்மியா தான் குடுக்கும். பிகாஸ் தே ஆர் இந்தியன். Ama. அவங்க சேலரி ரேஞ்ச் They give us stay everything and அண்ட் ஆல்சோ தே ஹேவ் அ Mm. லெஸ் டாக்ஸ் ஹியர். தே ஹேவ் மோர் டாக்ஸ் பெனிஃபிட். Correct. அவங்களோட சேலரி Yeah. எனக்கு தெரிஞ்சு 40,000 பவுண்ட்ஸ்ல இருந்து 50,000 பவுண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் தே கிவ். Mm. அதுக்கப்புறம் ஹைக் Mm. வருதோ இல்லவோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட் 10 வருஷமா இங்கேயே ஒர்க் பண்றாரு யுகேலயே. அந்த கம்பெனி மூலமா Mm. இஸ் எக்ஸ்டெண்டிங். அவரோட சேலரி 50,000, Oh, 55,000 அவ்வளோதான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. 10 வருஷமா ஒர்க் பண்ணி. இன்கிரீஸ் ம். பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்தியன் கம்பெனி தே கீப் இட் தட் வே.
ஸோ அவங்களுடைய ம், ம், ப்ராஃபிட் வில் பி மோர். ஆனா, நீங்க ம், இங்க டைரக்ட்டா ஸ்கில்டு ஒர்க்கரா வந்தீங்கன்னா, விச் இஸ் த அதர் கேஸ். ம், ஐடி இண்டஸ்ட்ரியில ம், அகைன் கவர்ன்மெண்ட் சேஸ் பேர் மினிமம் இட்ஸ் கோஸ் லைக் 50,000 அஸ் அ ஸ்டார்ட். அதாவது இந்தியன் கவர்ன்மெண்ட் குடுக்குறாங்க. ம், பட் உங்க ரேஞ்ச ம், பொறுத்து உங்களோட கோடிங் ஸ்கில்லோ, இல்ல டெஸ்டிங் ஸ்கில்லோ, இல்ல SAP ம், கன்சல்டன்ட்டோ, இல்ல ம், Salesforce வாட்டெவர் தட் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில் இட் ம். மே கோ அப் டூ 1K ஆர் ஈவன் 100K ஆர் அதுக்கு மேலயே 100K, போறதுக்கு yeah. வாய்ப்புகள் இருக்கு. அது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பெர்சன் ஸ்கில் அண்ட் த கம்பெனி தட் ஆஃபர்ஸ். Hmm. Okay. 100K na, it is nothing but almost like 1.1 crore Indian rupees la convert பண்ணீங்கன்னா. பிஃபோர் டாக்ஸ் எஸ். ஆஃப்டர் 40% டாக்ஸ் புடிச்சுட்டாங்கன்னா Before tax. Yeah. 45% ஆமா, ஒரு 1 கோடிக்கு மேல ஆமா, இங்க போச்சுன்னா 45. ஆமா. இந்தியாலயும் 30-35% டாக்ஸ் இருக்கு. இந்தியால 35% டாக்ஸ் இருக்கு. பட் இங்க 45 அதுவும் 45% முதல்ல எடுப்பாங்க. தென் அகைன் எவ்ரி 1 crore யூ கெட் 5% அடிஷனல் டாக்ஸ். ஸோ யூ பே லைக் Additional. 50% அவுட் ஆஃப் யுவர் பேக்கேஜ் லைக் பிளஸ் 50% போதுன்னாவே நமக்கு அதுக்கு சில சமயம் நானே யோசிப்பேன். இந்தியாலயே பரவால்ல. அதுக்கு 30% தான் எடுக்குறாங்க. பிளஸ் ஐ கேன் டூ லைக் டாக்ஸ் ரீஃபைல் லைக் ஐ கேன் டூ இன்சூரன்ஸ், ஐ கேன் டூ தட். ஐ கேன் சேவ் அட்லீஸ்ட் சம்திங். இங்க அந்த மாரியும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் பெரிய ம். எக்ஸ்போஷர் கிடையாதுங்க. எப்படி பண்ணணும்? ஏன்னா நம்ம இந்த ஊருக்கு புதுசு. தெரியாது. நீங்க சப்போஸ் ஒரு அக்கவுண்டன்ட் போணும்னாவும், அவன் 1 ஹவருக்கு 100 பவுண்ட் கேட்பான். 10,000 ரிட்டர்ன் வாங்குறதுக்கு 10,000 நான் ம். குடுக்கணும். அதுக்கு நான் பண்ணாமலே ம். இருந்துருவேன். அதனால பண்றதில்ல. Okay. Good, good. Okay. So, I mean, you mentioned about like, சும்மா ஏதாவது ஒரு வேலைக்கு வந்துட்டு இங்க வந்து கஷ்டப்படாதுன்னு. Say like example, if somebody is because ஒர்க் பண்ணிட்டு கம்பெனி டு கம்பெனி வருது ஒன் ஆப்வியஸா. ஐ மீன் அதர் ஒன் இஸ் டைரக்டா, தட் இஸ் ஆக்செஞ்சர் மாதிரி கம்பெனியோ இல்லை இன்ஃபோசிஸ் ஆர் மாதிரி கம்பெனிஸ் கம்பெனிலேருந்து வருது ஒன், தட் இஸ் ஒன் வே ஆப்வியஸ்லி. தட் இஸ் another way you said like directly get into that. That's like, I mean, very very rare case நான் சொல்லுவேன். பட் ஐ எம் நாட் ஷூர் இட் இஸ் ஹேப்பனிங். இட் இஸ் நாட் தட் இட் இஸ் நாட் ஹேப்பனிங். பட் பெரிய நம்பர்ல நடக்குதா அப்படின்னு கேட்டா இட் இஸ் a big questionable actually. ரைட். யா. Not really அகைன் actually. ஆஃப் பிக்கஸ்ட் கோர்ஸ் நம்பர்னு கம்பெனி பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பீப்புள் கம்ஸ் ஃபார் ஸ்டடி, எஸ்பெஷலி ஃபார் மாஸ்டர்ஸ். ஏன்னா யூகேல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இட் இஸ் ஒன்லி 1 year master. See, they use ரைட், that as a route, come to UK and look for a job. Okay. Okay. ரைட். So the biggest challenge, as you said, lot of people selecting the university, they don't choose the right university. சும்மா ஏதாவது நான் யூகே போகணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற இதுல போயிட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அடிச்சு முடிச்சு உழுந்து ஏதோ பண்ணி ஒரு ஒரு 50% 70% ஏதோ ஒரு ஜாப் எடுத்து அப்படியே முன்னாடி போய் அப்படியே போயிடுறாங்க. ஆனால் ஒரு 30% who's like not able to do, who's not good at networking or who's not like her, I mean like after அங்க போயும் அவனோட HR ஸ்கில்லை டெவலப் பண்ணாதவங்க தான் திரும்பி வந்துடுறாங்க சொல்லலாம். ஓகே. So tell about கரெக்ட். this situation, how it is happening generally. அதுதான் ஆக்சுவலி மோஸ்ட்லி இங்க நடக்குது. நெறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சூஸ் பண்ற கோர்ஸ் அண்ட் காலேஜ் பிளேஸ் மெயின் ரோல். காலேஜ் சூஸ் பண்ணும்போது நீங்க ஏஜென்ட்ஸ் கிட்ட போகும்போது அந்த ஏஜென்சி வில் இன்சிஸ்ட் இதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, இதுதான் இப்போ இதுவா போகுது, அதுவா போகுதுன்னு. பட் ஆனஸ்ட்லி உங்களுக்கு என்ன தேவை? நீங்க ஓன் ரிசர்ச் பண்ணி இங்க ரசூல் குரூப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். தே ஆர் த டாப் யூனிவர்சிட்டி. ஆமா. There are about 24 universities comes under Russell எக்ஸாக்ட்லி. Group. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டில சேர்ந்து ஏதோ ஒண்ணு படிச்சு ஏதோ ஒண்ணு ஆகுறதுக்கு இந்த கோர்ஸ் இந்த யூனிவர்சிட்டில படிச்சா இவ்வளவு ஸ்கோப் இருக்கு. உங்க ஏரியா ஆஃப் ஸ்கில் எது? Correct. அந்த அட்லீஸ்ட் அந்த யூனிவர்சிட்டில ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூ ஆர் இன் தி லைக் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்டர்ல வந்துருவீங்க. பிளஸ் இங்க யாரும் ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்ன்ஷிப் பண்றது இல்ல. வர ஸ்டூடெண்ட் எல்லாமே எப்படி லோனை அடைக்கணும்னு தான் பாக்குறாங்க. நான் 20 லட்சம் இந்தியால லோன் இருக்கு. அந்த 20 லட்சத்துக்கு 40 மணி நேரம் வீக்லி நான் ஒர்க் பண்ணணும். 20 மணி நேரம் கவர்ன்மெண்ட் அலோவ் பண்ணது. அப்ப மிச்சம் 20 மணி நேரம் நான் எப்படியாச்சும் வாங்கணும். இல்லீகலாவோ இல்ல கேஷ் இன் ஹேண்டாவோ வாங்கணும். சில ஸ்டூடெண்ட் எல்லாம் இங்க படிக்க வந்துட்டு அவங்க படிக்க வந்ததே மறந்து வேலை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ லோன் இருக்கு, அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு. அந்த படிக்க வந்ததுக்கான இதுவும் போச்சு. இங்க வேலை மட்டும் தான் பார்க்குறாங்க. இன்டர்ன்ஷிப் சுத்தமா கிடையாது. எந்த கம்பெனிக்கு போறது கிடையாது. நீங்க இன்டர்ன்ஷிப் போக ஸ்டார்ட் பண்ணாவே அந்த கம்பெனில யூ மே கெட் மெனி கான்டாக்ட்ஸ். ஒரு கம்பெனிலேயே சரி ஒரு கம்பெனில 3 மாசம் இன்டர்ன்ஷிப், அடுத்த கம்பெனில ஒரு 3 மாசம் இன்டர்ன்ஷிப். லுக் அட் தட். நீங்க இங்க ஒரு 10 பேர் பேசியிருப்பீங்க, அங்க ஒரு 10 பேர் பேசியிருப்பீங்க. ஸோ மேபி நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம், இல்ல இது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப்ல போய் அதுக்கப்புறம் அவங்க 1 இயர் PSW இருந்து தென் த கம்பெனி ஆஃபர்ட் தெம் லைக் ஓகே உங்க ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் விசா லைக் ப்ரொவைட் பண்றேன். அந்த பாத் எத்தனை பேர் சூஸ் பண்றாங்கன்னா அதுவும் கிடையாது. எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கணும், கேட்ட உடனே கிடைக்கணும், சர்ச் பண்ணாம கிடைக்கணும். அதுதான் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். அப்புறம் சேலரியும் இவ்வளவு இருக்கணும். லைக் இவ்வளவு செலவு பண்ணேன். இவ்வளவு அவங்க அஃப்கோர்ஸ் பீப்புள் நோஸ் தட் வி ஆர் இன் த நீட். இங்க இருக்கவங்க பாதி பேர் இந்தியன்ஸ் இப்ப வேலை தரேன்னு சொல்றாங்கன்னா
தே வில் ட்ரை டு எக்ஸ்ப்ளாய்ட் யூ ம். பிகாஸ் தே நோ தட் இதுதான் உனக்கு வேணும். நான் பேசுறது தான் உனக்கு சம்பளம். நான் பேசுறது தான். ஸோ வேற வழி இல்லாம இப்போ நானே விசாக்கு காசு குடுத்துக்கிறேன். நானேவும் எனக்கு ம். பே பண்ணிக்கிறேன். எனக்கு வேலை மட்டும் குடுங்க. ம். ஸ்பான்சர்ஷிப் மட்டும் குடுங்க. அப்படியும் ம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட் எண்ட் அப் ஆன் திஸ் ஏரியா லைக் தேடி தேடி ம். தனக்கு தேவையான வேலை கிடைக்கல. இந்தியாக்கு போற வேண்டிய வழி. சரி ஏதோ ஒரு ஏஜென்சி மூலமா இங்க ஒரு விசாக்கு எனக்கு தெரிஞ்சு இங்க எவ்வளவு வாங்குறாங்கன்னா, இந்தியன்லயே கொஞ்சம் நல்ல இந்தியனா இருந்தா விசா ஃபீ மட்டும் கட்டுங்க போதும். நான் வேலை குடுத்துடுறேன். ஓகே. மத்தவங்க எல்லாம் இருப்பாங்க. இது மோஸ்ட்லி ஏசியன் ஏஜென்சிஸ் தான் இப்படி பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஏன்னா நான் ஏசியன் குரூப்ஸ் கூட தான் நான் பழகுறேன். மத்தவங்கலாம் ஓகே. ஜாப்க்கு இப்போ ஓகே நான் உனக்கு ஒரு ஜாப் தரேன். ஹோட்டல்ல வாங்கி தரேன். இல்ல ரெஸ்டாரண்ட்ல வாங்கி தரேன். 15,00,000 20,00,000 ம். குடுங்க ஒரு விசாக்கு. ம். விசா ஓகே. 5,00,000 தான் இங்க விசாவோட ப்ராசஸிங் ஃபீ. பட் மிச்சம் 10,00,000 யாருக்கு? அது அவன் அவன் வாங்கிட்டு அதே ஓ! சேலரியே குடுப்பாங்க மாசம் மாசம். ஓ! ஓகே. பட் எனக்கு இப்ப எல்லாரும் சொல்றது, ஓகே. பரவால்ல நான் 3 வருஷம் பல்ல கடிச்சுட்டு இருந்துக்கிறேன். எனக்கு அதுக்கப்புறம் ஐ கெட் அனதர் விசா இங்க வந்து பிஆர் வாங்கிப்பேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஓகே. அப்படின்றவங்களும் இருக்காங்க. சில பேரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லைக் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸே வேற வழியே இல்லாம தே ம். ஹேவ் டு கோ பேக் டு இந்தியா. ஓ! நோ சாய்ஸ். அவங்களால ஓகே. 20,00,000 திருப்பி கடன் வாங்கி பே பண்ண முடியாது. கவர்ன்மெண்ட் கிட்டயும் எந்த வேலையும் கேட்க முடியல. ம். மேபி சீக் எனி ம். பெனிஃபிட் தட்ஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். கவர்ன்மென்ட்டே சொல்லிட்டாங்க. யூ ஹேவ் டு கோ. உங்க ம். விசா முடியுது. கவர்ன்மென்ட் கேம் பேக் அண்ட் டெல் ம். வி ரீச்ட் அவுட் டூ கவர்ன்மென்ட் சேயிங் இந்த மாரி வேலை கிடைச்சது. பட் அவங்க எங்கள ஏமாத்திட்டாங்க. இவ்வளோ செலவு பண்ணோம். ஆ. கவர்ன்மென்ட் சைட் ஓகே. வி வில் லெட் யூ ஸ்டே ஹியர் அன்டில் யுவர் விசா எக்ஸ்பயர்ஸ். அதுக்குள்ள வேலை பார்த்துக்கோ. பிளஸ் ம். உனக்கு வாரம் வாரம் 50 ம். பவுண்ட் 60 பவுண்ட் தரோம் உன்னோட ஸ்டைஃபண்ட் இங்க தங்குறதுக்கு. 50 பவுண்ட் 60 பவுண்டுக்கு ம். 1 நாள் 2 நாள் சாப்பாடுக்கு வரும். மிச்சம் அந்த 4 நாளைக்கு என்ன பண்றது? வேலை கண்டே முடியல. அவர் தேடி 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 எல்லாரும் 20,000 கேட்கறாங்க, 30,000 கேட்கறாங்க. இப்போ அவரு ஹி ஹேஸ் டூ கோ பேக். ஸோ வரவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்குமானா அது டவுட் தான். பட் நீங்க தேடுற ம். ஸ்கில் உங்களுடைய அ என்ன மாரி கோர்ஸ் நீங்க எடுக்குறீங்க? பிளஸ் யுகேல எல்லாருக்கும் வேலை குடுக்க முடியுமானா எனக்கு தெரியாது. இந்தியாவிலேயே குடுக்க முடியல. இங்க வரவங்க எல்லாருக்கும் வேலை கரெக்ட். கிடைக்குமானா அதுவும் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. So, what is the typical monthly expenditure? Since you said like, 50, 60 பவுண்ட வச்சுட்டு என்னால வந்து ஒரு 2 நாள், 3 நாள் தான் சாப்பிட முடியும் அப்டின்னீங்க. வாட் வில் பி த டிப்பிக்கல் லைக் ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும், ஆர் உங்கள மாரி வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும். ஏன்னா ஸ்டூடெண்ட்னா தே மே ஈவன் ஸ்டே இன் அ டார்ம் அண்ட் மேனேஜ் இட் ஆக்சுவலா. வாட் வில் பி a Right. typical expenditure? Again, the expense மேபி அக்ராஸ் யுகே இட் வில் பி டிஃபரெண்ட் பிகாஸ் ஸ்காட்லாண்ட்ல டெஃபினட்டா ம். இங்கிலாண்டோட கம்மியா இருக்கும். வேல்ஸ்ல அத விட கம்மியா இருக்கும். ஆமாமா. பட் ஆமா. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு லண்டன்ல அண்ட் லண்டன் இஸ் பிரெட்டி எக்ஸ்பென்சிவ். லண்டன் இஸ் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். லைக் நீங்க சும்மா அப்படிக்கா நடந்து போனாவே மூச்சு விட்டலாம் 100 பவுண்ட் குடுன்னுவாங்க. அந்த மாரி எக்ஸ்பென்சிவ். இங்க ஆமா. குறைஞ்சபட்ச ஸ்டூடெண்ட்டா இருந்தா நீங்க குரூப் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணீங்கன்னா, டெஃபினெட்லி யூ கேன் சேவ் சம் பிகாஸ் யூ ஷேர் த ரென்ட், யூ ஷேர் த ஃபுட், யூ ம். ஷேர் எவ்ரிதிங். அண்ட் ஆல்சோ ம். கவர்ன்மென்ட் கிவ்ஸ் சம் பெனிஃபிட்ஸ் டு ஸ்டூடெண்ட் லைக் இப்ப நான் போய் டிரான்ஸ்போர்ட் எடுத்தேன்னா எனக்கு 3 பவுண்ட் ஒரு டிக்கெட். அது ஸ்டூடெண்ட் எடுத்தீங்கன்னா 50% ஆல்மோஸ்ட் ம். ரெட்யூஸ்ட் 1 1/2 பவுண்ட் தான். ஸோ ம். ம். ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு ரூம் ஆக்சுவலி லண்டன்ல ஒரு ஃபிளாட்டா எடுக்கணும்னா ம். அது ரொம்ப விலை. 2,00,000 2,50,000 கூட ம். வரலாம். ஆனா ரூமா எடுக்கலாம். இப்ப ம். நான் கூட ஒரு ரூம்ல தான் இருக்கேன். ஒரு ரூம் மட்டும் ஒரு வீட்ல எடுத்திருக்கேன். நீங்க அதுவும் ம். லண்டன்ல எந்த ஏரியால இருக்கீங்கன்னு பொறுத்து. இப்ப லண்டன் கிட்ட மெயின் லண்டன் கிட்ட இருக்கீங்கன்னா, சென்னையில மத்திய கிளர்ச்ல இருந்தா விலை அதிகம். அதுவே சென்னையில சோழிங்கநல்லூர் இல்ல அந்த படூர்லாம் தாண்டி போனா விலை கம்மி. அதே ம். மாரி இங்கேயும் சென்ட்ரல் லண்டன் இருந்தீங்கன்னா, ஒரு ரூமே 2,000 இருக்கும். ஒரே ஒரு ரூம் மட்டும் ரூ. 2,00,000 இருக்கும் மாசத்துக்கு. ம். அதுவே இப்ப நான் இருக்கிறது ம். பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிடில் இப்படியும் இல்லாம, அப்படியும் இல்லாம ஒரு 30 நிமிஷம் கேப்ல. நான் லண்டனுக்கு போலாம் 30 நிமிஷம் போலாம். ம். இதெல்லாம் வந்து ஒரு ம். 400லருந்து 600, 700, 800 பவுண்ட்ஸ்குள்ள பெர் மந்த் வரும். எனக்கு தெரிஞ்சு நெறைய பெர் ஸ்டூடண்ட்ஸ் மந்த். ஷேர் பண்ணிப்பாங்க. சில சில பேர் 3 பேர் ஒரு ரூம்ல இருப்பாங்க. அப்போ நீங்க 500 பவுண்ட 3ஆ டிவைட் பண்ணீங்கன்னா 150 பவுண்ட். 150, 170. ம். ஏன்னா அப்படிதான் உங்களால இருந்துக்க முடியும். மேபி இட்ஸ் நாட் பிரைவேட், கரெக்ட். மேபி இட்ஸ் நாட் கம்ஃபர்டபிள். பட் ம். காசு அவ்வளோதான். யூ ஹேவ் டு சேவ். ம். ஃபுட் வைஸ் ம். இட்ஸ் கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பெர்சன். நானா இருந்தேன்னா சமைச்சு தான் சாப்பிடுவேன். ம். சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ம். ரொம்ப கம்மி. உண்மையாவே ரொம்ப கம்மி. நீங்க மேபி ஒரு மூட்டை ம். அரிசி வாங்கும்போது 50, 20 பவுண்ட் இருக்கலாம். ஒரு 10 கிலோ மூட்டை அரிசி வாங்கும்போது. ஆனா அந்த 10 கிலோ மூட்டை நீங்க ம். எத்தன லைக் 3 பேர் நீங்க சாப்பிட போறீங்க. ஒரு மாசத்துக்கோ, இல்ல ஒரு 2 வாரத்துக்கோ. அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கரெக்ட். பவுண்ட் கூட கிடையாது உங்களோட அரிசியோட விலை. காய்கறிகள்லாம் கூட கம்மி. இந்தியன் லைக் இங்கிலீஷ் காய்கறிகள்லாம் ரொம்ப கம்மி இங்க. பொட்டேட்டோல உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இந்த இதெல்லாம் ரொம்ப கம்மி. நீங்க ம். ஷேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, மாசத்துக்கு மேபி 100 பவுண்ட் தான் ஆகும். 100, 120 பவுண்ட், 200 பவுண்ட் தான் உங்களோட மொத்த காசு. பெர் பெர்சன். ஆமா. கிராசரி அது இது.
ம். அத விட கம்மியாவும் என்னோட ம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் செய்றாங்க. ஏன்னா எல்லாமே குரூப்பா தான் செய்றாங்க. ஸோ இட் இட் ரெட்யூஸ் மச் காஸ்ட். அ ஓகே. பட் மித்தபடி டிரான்ஸ்போர்டேஷன், அ ஆஃப் கோர்ஸ் யூ கோ ஈட் சம் டைம் அவுட் ஆர் வாட்சிங் மூவி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு ம். 500லேருந்து 600 வரும். ஸ்டூடண்ட்டுக்குன்னா ஒரு 300, 400 வரும். இதுவே நார்மல் வொர்க்கிங் பெர்சன்னா 500, 600 சம்டைம்ஸ் 800 கூட வரலாம் ஷாப்பிங்லாம் போனீங்கன்னா. ஸோ மினிமம் ரூ. 800 இருந்தீங்கன்னா, ம். யூ கேன் மேனேஜ். கஷ்டம்லாம் படாம ஒரு தனியா உங்களுக்குன்னு ஒரு ரூமு, உங்களுக்கான சாப்பாடு, பிளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ்லாம். Funny. Okay, good. So how do you see? I mean, you are there now. I mean, how do you see you are getting a family here? How do you see your life settling there? Because like you get one of the biggest challenge healthcare. என்னோட கசனும் அங்கே ஆக்சுவலாக ஹெல்த் கேர்ல தான் இருக்கா, டாக்டரா இருக்கா ஆக்சுவலா. ஐ ஹியர் லாட் ஆஃப் நியூஸ் அண்ட் சோஷியல் மீடியாலையும் நம்ம பார்க்குறோம் லாட் ஆஃப் நியூஸ் லைக் ஒரு 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 what is actually healthcare system is all about actually? யாஹ்! ஹெல்த் கேர் சிஸ்டம் கிடையாது. மேபி இட்ஸ் அ வியூ ஃப்ரம் அஸ். லைக் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னாவும் ஒரு வியூ வச்சிருப்போம் இந்தியால இருந்து. ஏன்னா நம்ம பார்க்குற படங்களோ, இல்ல நம்ம கேட்குற செய்திகளோ, இல்ல நமக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே குளோரிஃபை பண்ணி தான் இருக்கும். வெஸ்டர்ன் ம். கண்ட்ரியா ரோடெல்லாம் கிளீனா இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரியா ரொம்ப கல்ச்சர்ட் பீப்பிள். அவங்க எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. அஃப்கோர்ஸ் ஆமா. இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. அந்த ஏன்னா அவனுக்கு அவனோட லாங்குவேஜ் அது. ஆனா இங்க வந்த பிறகு தான் எனக்கு லைக் இட் ஹிட் மீ டைரக்ட்லி லைக், ஓ! இப்படி கூட இருப்பாங்க. அப்ப நான் பார்த்ததெல்லாம் வேறயா? நான் நெனச்சதெல்லாம் வேறயா? நீங்க ஆ, இப்போ நான் ஆ, இந்தியால இருந்து கேட்கும்போது, ஓ! என்ஹெச்எஸ் எல்லாமே ஃப்ரீல மெடிக்கல் பரவாயில்லையே! இந்தியால இருந்தா ஃப்ரீ. இந்தியால ம். கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. எத்தன பேர் போறோம்? ஏன்னா அஃபோர்டபுளா எனக்கு கரெக்ட். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஐ கேன் கோ தேர். ஆனா இங்க ம். ஃப்ரீ தான். ஃப்ரீ. ஐ அப்ரிஷியேட் தட் இட்ஸ் ஃப்ரீ அண்ட் தே கீப்பிங் இட் ஃப்ரீ. இன் மெனி வேஸ் இட்ஸ் ஹெல்பிங். மருந்தோட விலைலாம் இப்போ நான் 100 ம். பவுண்ட் கட்ட வேண்டிய இடத்துல வெறும் 10 பவுண்ட் தான் குடுக்குறாங்க அந்த ம். மருந்துக்கு. இஃப் கவர்ன்மென்ட் பிரிஸ்கிரைப்ஸ் மீ. ஆனா அந்த சர்வீஸ் ம். கிடைக்கிற ப்ராசஸ் தான் ரொம்ப லேட். ரொம்ப ரொம்ப டிலே. ம். ஏன்னா ஃப்ரீன்றதால எல்லாமே கியூ சிஸ்டம் தான். 10ஓட 11 நீ நிக்கணும். ஓகே. யூ டோன்ட் ஹேவ் ஆ. ஜஸ்ட் பிகாஸ் நீ இந்த கண்ட்ரில 5,00,000 சம்பாதிக்கிற, இல்ல 1,00,00,000 சம்பாதிக்கிறேன்னா, அதுக்காக உனக்கு ஓகே பரவாயில்ல இவர் கொஞ்சம் முன்னாடி தூக்கி போடுவோம். ம். அதெல்லாம் நம்ம ஊர் மாரி எம்எல்ஏ, மினிஸ்டர்லாம் ஃபோன் பண்ணி சொன்னா குடுக்க மாட்டாங்களா? அவ்ளோ வசதி இருக்கவங்க டைரக்ட்டா பிரைவேட் ஹாஸ்பிட்டலே போயிடுவாங்க. போயிருவாங்க. ஓகே. ஏன்னா இங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆ. விலையும் அதிகம். ஸோ சரி இல்ல எனக்கு பரவால்ல என்னால கவர்ன்மெண்ட் தேவையில்ல. நான் பிரைவேட் போலான்னு நெனச்சு போனீங்கன்னா, உங்க மொத்த சொத்து பிளஸ் பாடில இருக்க ஆல் பாடி பார்ட்ஸும் வித்தீங்கன்னா கூட 1 வாட்டி பார்க்கலாம். இல்ல 2 வாட்டி பத்தாது. பார்க்கலாம். அவ்வளோதான். ஏன்னா ஒரு டாக்டர நீங்க ம். பிரைவேட்டா போய் பார்க்கணும்னா £100 5 மினிட்ஸ் கன்சல்டேஷன். ரூ. ம். 10,000 குடுத்து பார்ப்பாங்க. அதுவும் இங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, ரொம்ப மெக்கானிக்கா பார்ப்பாங்க. லைக் யூ ஆர் ஆ. ஜஸ்ட் அ கஸ்டமர் டூ மீ. யூ ஆர் ஜஸ்ட் பேஷண்ட். ஐ ஆ. டோன்ட் நீட் டு பி ம். சிம்பத்தட்டிக்கலி உனக்கு எம்பத்தி காமிக்கணும், சிம்பத்தியா இருக்கணும். அது என்ன போன உடனே அவங்களோட மெயின் திங் வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணணும். ஏன்னா தே நீட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ம். உன் பேரா? உனக்கு தொண்டை அடைக்குதா? மூச்சு அடைக்குதா? சரி. பேராசிட்டமால் 5 எடுத்துக்க, ஆன்டிபயோட்டிக் 2 எடுத்துக்க, கிளம்பு. அவ்வளோதான். யூ டோன்ட் கெட் டூ ஸ்பீக் முடிஞ்சுச்சு. போயிட்டே இருக்கணும். உனக்கு 5 மினிட்ஸ் முடிஞ்சுச்சு. ம். சரி இல்ல டாக்டர் எனக்கு காது அடைக்குதா? அப்ப 2வது அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணு. ஏன்னா நீ தொண்டைக்கு தான் முதல் அப்பாயின்ட்மென்ட். உன்ன மாரி 5 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ம். கான்ட் ஸ்பெண்ட் மோர் 5 மினிட்ஸ். இது முதல்ல எனக்கு ஓகே. ஏன்னா வந்த புதுசுல எனக்கு ஒண்ணும் அவ்வளோ பெரிய மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் வரல. ஐ ஜஸ்ட் இல்ல இன்னொரு ஒரு விஷயம், ரூ. 1000 டாக்டர் குடுக்கணுமா? என்னோட வலியோடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெறைய பேர் அப்படியே இருப்பாங்க. பல் வலி இருக்கும். ஆனா இங்க பல் வலி எனக்கு கிடையாது. ம். நீங்க பிரைவேட்டா தான் போய் பார்க்கணும். ஊருக்கு போம்போது பாத்துக்கோ. சில பேர் பல் வலியில சும்மா அந்த பேராசிட்டமால் லவங்க பட்டைய வச்சுக்கிட்டு இப்படியே இருப்பாங்க. நான் கேட்டேன் ஏன் போவேன்? இல்ல அவன் 100 பவுண்ட் கேட்கறான். அந்த அளவுக்கு காசு இருந்தா நான் போயிருக்க மாட்டேனா? பரவால்ல நான் பேராசிட்டமாலே வாயில வச்சுக்கிறேன் உட்காந்துக்கிறேன். டூ மச் ம். நான் போன வருஷம் எனக்கு கொஞ்சம் இந்த தொண்டையில பிரச்சனை இருந்ததுன்னு போனேன். அப்பதான் தெரிஞ்சது இந்த ம். சிஸ்டம் இஸ் ஓகே. பட் இட்ஸ் நாட் தட் ஃபாஸ்ட். இது இன்னைக்கு ம். மருந்து கேட்டா, நான் 90 வயசு ஆகும்போது தான் அந்த மருந்தோட வந்து சேருவாங்க. அந்த மாரி அவங்க ரொம்ப ஸ்லோ. அட் தி எண்ட் ஐ ஹேட் டூ கோ வித் ம். வித் மை பிரைவேட் மெடிக்கல் இன்சூரன்ஸ். வேற வழியே இல்ல. ஓகே. எனக்கு ஐ ஹேட் டூ ம். வெயிட் ஃபார் ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மென்ட் 8 மந்த்ஸ். ஐ கான்ட் வெயிட் ஃபார் 8 மந்த்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மென்ட். ஸோ ம். அதுக்குன்னு ரொம்ப மோசமா? ஆமா. இப்ப நம்ம எமர்ஜென்சி கேட்டா அவங்க வரமாட்டாங்களா? இல்ல பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. ம். உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது. ம். உங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கீங்கன்னா, நீங்க தான் முதல்ல போணும். ஏன்னா, உயிர் முக்கியன்றதுக்காக. ஒருத்தன் கால் வலியோட 10 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். ம். ஆனா, நீங்க உயிருக்கு முக்கியம். உங்கள முன்ன அனுப்புவாங்க. அதே மாரி எனக்கு ம். என்னோட ஸ்கின்ல ஏதோ ஒரு இது இருந்துச்சு. தென் டாக்டர் தாட் இட் குட் பி கேன்சர். வித்தின் அ 2 வீக்ஸ் எனக்கு டெஸ்ட் வச்சாங்க. வித்தின் அ 2 வீக்ஸ் என் ரிசல்ட் வந்துருச்சு. நோ கேன்சர்ன்னு. ஸோ எதனா இம்பார்ட்டன்ட்டா இருந்தா தே டூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தே மேக் யூ இந்த பர்சன். ம். ஆனா, அதுக்காக ம். உயிருக்காக உயிர் போனா தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் குடுப்பீங்கன்னா, அது எல்லா டைமும் நான் உயிர் போறாம நடிக்க முடியாது. டு பி ஹானஸ்ட் சில பேர் உயிர் போற மாரி நடிக்கிறாங்க. லைக் தே ஷோ பிரிட்டெண்ட் தட் தே ஆர் இன் அ பெயின். அசப் அப்பதான் நீ கியூ போ முடியும். ஆ. எனக்கு முடியல டாக்டர். எனக்கு உண்மையாவே கால் அப்படியே உடைஞ்சு விழுற மாரி இருக்கு. என்னால மூச்சு அப்படி நீங்க நடிச்சா தான்
யூ ஆர் இன் த கியூ. ஆ. இல்ல யூ பர்சன்ஸ்லாம் ரொம்ப லைக் அப்பாவி. நான் இல்ல, இல்ல ஓகே. அது எனக்கு தெரியாது. எனக்கு ஐ தாட் ஐ நீட் டு பி ஹானஸ்ட் சோ தே கேன் கிவ் மீ ட்ரீட்மென்ட். பட் மை ஃபிரெண்ட்ஸ் டோல்ட் நோ. நீ கமலஹாசன விட 2 மடங்கு அதிகமா நடிச்சா தான் நீ அந்த கியூல இருக்க முடியும். அதனால மோசம். என்ஹெச்எஸ் மட்டும் மோசம் கிடையாது. இங்க பெனால்டிஸ் ரொம்ப அதிகம். லைக் வெஸ்டர்ன் ம். கண்ட்ரீஸ்ல பார்க்கும்போது அழகா இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இங்க வச்சிருக்காங்க. காரெல்லாம் அழகா நிக்குது. எல்லாரும் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. பட் அத உங்கள வந்து இங்க ஃபாலோ பண்ண சொல்லும்போது, பார்க் ம். பண்றதுக்கு நீங்க இந்த ஊர்ல முதல்ல கார் எடுத்த உடனே எப்படி பார்க் பண்ணணும்னு கத்துக்கணும். எந்த இடத்துல? எப்படி தேடி அப்படி நீங்க பார்க் தப்பா பண்ணிட்டீங்கன்னா, 60 பவுண்ட் ஃபைன். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக். 1 ம். மினிட் நீங்க தெரியாம அங்க நிறுத்திட்டீங்க. இல்ல 1 மினிட் நான் தெரியாம அந்த ராதாகிருஷ்ணன் ஸ்ட்ரீட்ல இருந்து கருணாநிதி ஸ்ட்ரீட் போனேன். ஆனா அது போக்கூடாது. அந்த ரூல் அங்க போட்டு நான் பார்க்கல. 100 பவுண்ட் உடனே, ம். உடனே. நோ மேட்டர் வாட். நீ ம். கால்ல கதறி விழுந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, இது கூட ம். பரவால்ல. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தங்க எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ ஐ நீட் யூர் ஹெல்ப்ன்னாங்க. என்னப்பான்னு. இல்ல நான் பஸ் ஸ்டாப் பக்கம் நின்னுருந்தேன். எனக்கு 100 பவுண்ட் ஃபைன் போட்டாங்க. பஸ் ஸ்டாப் பக்கம் நின்னா எனக்கு 100 பவுண்ட் ஃபைன் போடுறான். இல்ல நான் மூக்குல இப்படி நோண்டி இப்படி தடவிட்டேன். மூக்க அவன் தொட்டதுக்கு 100 பவுண்ட் ஃபைன். ஏன்னா அவன் இப்படி பண்ணி இட் ஜஸ்ட் ரப்ட் ஆன் தி ஸ்ட்ரீட் லைக் வால். ஆ. பிகாஸ் இட்ஸ் இன் நியூசன்ஸ் டூ பப்ளிக்ன்னு சொல்லி 100 பவுண்ட் குடுத்துட்டாங்க. அவன் ஸ்டூடண்ட் இப்பதான் வந்து 1 வாரம் ஆச்சு. 100 பவுண்ட். ஓகே பெனால்டி குடுக்கலாம். ஆஃப் கோர்ஸ் ரூல், பீப்பிள் ம். டிசிப்ளின் எவ்ரிதிங். பட் இந்த சின்ன யாஹ்! விஷயங்களுக்கெல்லாம் பெனால்டி குடுக்குறவங்க, இங்க திருட்டு நடந்தாலோ, எனக்கே என் ஃபோன் நான் ம். போன வருஷம் நடந்து போயிட்டு இருந்தேன். என் ஃபோன் திருடிட்டாங்க. லைக் நான் எப்படி கரெக்ட். இட் ஜஸ்ட் ஹேப்பன். எனக்கு மட்டும் இல்ல என் ஃப்ரெண்டுக்கு திருடிட்டாங்க. வாலெட் திருடிட்டாங்க. ம். ஆனா அதுக்கான ஓகே கவர்ன்மெண்ட் இதெல்லாம் இப்போ ஓகே இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அ ம். கார நிறுத்தினா 100 பவுண்ட், கார எடுத்தா 500 பவுண்ட் வாங்குறேன். அப்போ திருடுனா அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்க தான் ம். பாதுகாப்பா இருக்கணும். ஓ! ஓகே. ஐ டிட்ன்ட் நோ தட். பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஆக்சுவலா ஷி கேம் தேர் வித்தின் செகண்ட் டேலயே ஒரு ஜாக்கி பஞ்ச்ட் ஹர் ஆஸ்கிங் மணி ரைட். அண்ட் இமிடியட்லி ஷி இஸ் டு கம் பேக் டு இந்தியா ஆக்சுவலா. அதுவும் லண்டன் இஸ் வெரி ஸோ பேட். யா. லண்டன் இஸ் அது ம். லண்டன் பீப்பிள் பண்றாங்களான்னா எனக்கு தெரியாது. இமிகிரன்ட்ஸ் பண்றாங்களான்னா ம். ஆமா. இமிகிரன்ட்ஸ் லண்டனுக்கு வந்த இமிகிரன்ட்ஸ் தான் ம். இதெல்லாம் பண்றாங்க. அதுவும் லண்டன்ல டூரிஸ்ட்டா வரீங்க. நீங்க ஃபோட்டோ எடுத்துட்டே போறீங்கன்னா, உங்க ஃபோன் அவ்வளோதான். கவர்மெண்ட்டே சொல்லுது, ப்ளீஸ் ம். நீங்க ஃபோன் எல்லாம் இப்படி வெளிய எடுத்து நீட்டாதீங்க. அதுவும் சென்ட்ரல் லண்டன்ல இப்ப பிக் பென் பக்கத்துல போயிட்டு நானு ஆன்னா ஆன்னு எடுத்துட்டு போயிடுவான். அது ரொம்ப கஷ்டம். எடுத்துட்டு வரோம். ம். அண்ட் எஜுகேஷன் ஆல்சோ இங்க ஃப்ரீ தான். லைக் கவர்ன்மென்ட் ப்ரொவைட்ஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் யுகே பிரிட்டிஷ் பீப்பிள். அவங்களே காசு தராங்க. அவங்களே ம். படிக்கிறாங்க. லைக் இந்தியன்ஸ்லாம் வராங்க. ஆனா ம். எஜுகேஷன் குவாலிட்டி, இந்த வே ஆஃப் எஜுகேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் இந்தியா. அவ்வளோ பிரஷர் கிடையாது. ம். இன் அ வே இட்ஸ் குட் ஃபார் பீப்பிள். கிட்ஸ்க்குலாம் பிரஷர் கிடையாதுன்னு ம். இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட் இங்க 5, 10 வருஷம் தேர் ஆல்ரெடி க்ளோஸ் டூ சிட்டிசன்ஷிப். பட் அவங்க சொல்ட்டாங்க எனக்கு சிட்டிசன்ஷிப் தேவையில்ல. பையன் ம். இந்த ஊர்ல 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்கூல் போய் சேர்ந்து இன்னும் ஒழுங்கா பேசல. சோசியல் ம். ஸ்கில்ஸ் சுத்தமா கிடையாது. யார பார்த்தாலும் ம். பயப்படுறான். பேச மாட்டேங்குது. பிளஸ் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப ம். கேவலம் இங்க. எனக்கு மேத்ஸே ரொம்ப கஷ்டம் பசங்களுக்கு ம். இங்க போடுறதுக்கு. ஏன்னா, ம். இங்க அந்த இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் வே டூ மச். பட் ஸ்டில் ஐ திங்க் இன் அ வே இட்ஸ் ஹெல்பிங் இந்தியன்ஸ் டூ கிளைம் அப். ஆனா இங்க அத கம்பேர் Yeah. பண்ணும்போது இந்தியன்ஸோட ஸ்கில் எஜுகேஷன் லெவல் ஆஃப் இருக்குன்னா, இங்க இவ்வளோ தான் இருக்கும். ஸோ தான் குழந்தை எங்க ம். பின்தங்கிட போறானோ எஜுகேஷன் வைஸா, பிளஸ் டிசிப்ளின் இல்லாம போயிடுமோ? ஏன்னா இங்க குழந்தைங்க சின்ன வயசுல ம். இருந்தே மரியாதை அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு தெரியாது. இட்ஸ் தேர். நோபடி ரெஸ்பெக்ட்ஸ் நோபடி ஹியர். இட்ஸ் Yeah. கம்ப்ளீட்லி பிரைவசி கான்செப்ட். ஸோ அதுக்கு பயந்துகிட்டே ம். அவங்க இங்க 10 வருஷமா இருந்தாலும் சரி, இந்த ஊரே எனக்கு வேண்டான்னு சொல்லி போயிட்டாங்க. ஸோ ம். ஒரு வகையில ஐ திங்க் ஹையர் எஜுகேஷன்லாம் வரும்போது, இல்ல குழந்தையோட வளர்ப்பு எப்படி இருக்குமோன்னு கொஸ்டின்லாம் வரும்போது, யுகே இஸ் நாட் த கிரேட் பிளேஸ். Yeah, that's true. Thanks for such a lovely information. Lot of information. I'm sure if somebody wants to go to UK na definitely the video பார்த்துட்டு போனாங்கன்னா I'm sure there'll be a lot of help. Thank you for your time. Yeah, I'm sure even ஒரு பர்சன் இதை பார்த்துட்டு அவங்களுக்கு பெனிஃபிட் இருந்ததுன்னா we are done for that actually. yeah, I hope so. I hope Thank you. I provided more Thank you enough so much. details. Yeah. Thank you.